ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இந்த எஃப்எஃப்பை நான் ரொம்ப நாள் ஆச்சு இதை எடுத்து நடத்தவே இல்லை. ஸோ இந்த எஃப்எஃப்போட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம், பட்டிக்காடா பட்டணமா. ஸோ இப்போ வந்து போன சீன் நான் எங்கே விட்டுருந்தேன், குக்கி வந்து லைக் சிட்டிக்கு போகிற மாதிரியே முடிச்சிருந்தேன். ஸோ டேயை வந்து உள்ளே நுழையிற மாதிரி முடிச்சிருப்பேன். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ டே தான் அப்படியே உள்ளே வந்துட்டாரு. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஜிக்கியோட வீடு தான். அங்கே எல்லாருமே அப்படியே வந்து சோகமாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா குக்கி போடுறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, ஜேக்கிக்கும் பிடிக்கல. பட் என்ன பண்ணுறது, அவன் வந்து படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இப்போ டே தான் அங்கே ஜேக்கியோட வீட்டுக்கு எதிர்த்தாப்புலே ஒரு வீடு இருக்கும். ஸோ அந்த வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க. இப்போ வந்து ஜேகே தான், யார் இந்த எதிர்த்தாப்புல வீட்டில் தங்கியிருக்காமா அப்படின்னு வந்து கேட்கா. தெரிலடா, ஏதோ வந்து வேறு வில்லேஜ்லேருந்து வந்திருக்காங்களாம் அப்படின்னு வந்து சொல்ல. ஓ, வேறு வில்லேஜ்லேருந்து வந்திருக்காங்கன்னா அப்போ அந்த வில்லேஜாம்மா அப்படின்னு வந்து கேட்கா. அதே வில்லேஜ் தான்டா, அந்த வில்லேஜ்லேருந்து வந்திருக்காங்க இங்கே. அங்கே அவங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சதுனால தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும். ஓ அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகே தான் அப்படியே வந்து போகிறாங்க. அங்கே பார்த்தேன்னா டே தான் அப்படியே வந்து துணி காய போடுறதுக்கு வந்திருப்பாரு. ஸோ துணியெல்லாம் காய போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு நிற்கிறாரு. அப்படி நிற்கும் போது கரெக்டாக அங்கே கீழே இருந்து டே அப்படின்னு வந்து கூப்பிட, அப்படி டே வந்து எட்டி பார்க்குறாரு. பார்த்தா ஜிம்முனை. பார்த்தோன்னே டே ஜிம்முனா அப்படின்னு சொல்ல, நான் தான்டா, இதை விட்டுட்டு வான்ட்டா, அப்புறம் நானே தேடி வர வேண்டியதாக இருக்குது, எப்போ தாடி விட்டுட்டு போ அப்படின்னு சொல்ல. டேய் மச்சான், உன்னை விட்டுட்டு எங்கிட்டா நான் போக போகிறேன், விட்டுட்டு போகிற லட்சணத்தை தான் பார்த்தவன், அப்படியே விட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்ல. மச்சான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு டே தான் அப்படியே ஜிம்னு வந்து ஹக் பண்ணிட்டு, மச்சான் நல்லா கேளு, இந்த கிராமத்தில் நம்ம ரொம்ப நல்லா சேட்டையை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது, டேய் உன்னோட சேர்ந்து என்னையும் கூத்தடிக்க சொல்கிறியாடா அப்படின்னு கேட்க. மச்சான் அதுதான் நம்மளுக்கு ஜாலியான மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேருமே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜேகேலாம் அப்படியே ஒரு ஓரத்தில் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஒருத்தரை பார்த்துட்டு அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறாரு. இதை ஜிம்னு ஒரு கண்ணால் பார்த்துட்டு, டேய் யாரா அவன் அப்படின்னு சொல்லிங்க. நான் எனக்கு என்னடா தெரியும் மச்சான் அப்படின்னு சொல்ல. என்னான்னு கேளுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டே தான் ஜேகே கிட்ட போயிட்டு, ஹலோ உங்கள் பேர் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நான் சொல்ல. என் பேர் ஜேகே. உங்கள் பேர் அப்படின்னு கேட்கும்போது, என் பேர் கிம்டேன் அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா, நைஸ் டு மீட் யூங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இன்ட்ரோடியூஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மீட்லேயே வந்து ஜேகேக்கு ஏதோ வந்து ஒரு மாதிரி இருக்குது. டேக்காது எதுவுமே ஃபீல் ஆகலை, அவர் பாட்டுக்கு அப்படியே வந்து போகிறாரு. ஸோ இப்போ வந்து ஜேகே தான் அப்படியே வரப்பில் வந்து வேலை பார்த்துட்ருக்கா. இப்போ வரப்பை சுற்றி அங்கே அவ்வளோ கேர்ள்ஸ் வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்படியே ஜேகே சுற்றி நிற்கிறாங்க. இதை அப்படியே வந்து ஜிம்னா வந்து பார்த்துட்டு, என்னடா இவனை சுற்றி இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, இவன் என்ன மன்மதனா அப்படின்னு சொல்ல. இப்போ வந்து அங்கே இருக்க ஒரு பொண்ணு இதை காத்துற வாங்கிட்டு, என் ஜேகே மோவன் பற்றி என்னாடி சொல்கிற, என்ன சொல்கிற, அவன் மன்மதன் தான், அது எங்களுக்கு அவன் மன்மதன் தான், உங்களுக்கு அவர் எப்படின்னு எங்களுக்கெல்லாம் தெரியாது, அவர் எங்களுக்கு மன்மதன் அப்படின்னு சொல்லுவோம். ஐய வச்சுக்கோங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் அப்படியே வந்து கலாய்ச்சிட்டு போக, இப்போ அங்கே இன்னொரு பொண்ணு தான், ஜேயே உன்னை பற்றி தப்பாக ஒருத்தர் சொல்கிறான் அப்படின்னு வந்து பற்றி வைக்க, ஜேய் தான் அப்படி திரும்பி பார்க்குறது. பார்த்தா ஜிம்னு என்ன அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்னு வந்து நைஸாக எஸ்கேப் பார்க்க ஜேகே தான் இழுத்து பிடிச்சிட்டு, வேலை செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்ல. நாங்கள் இங்கே வந்திருக்கிற புது கெஸ்ட்டு, எங்களெல்லாம் வேலை செய்ய விட, உன்னை பார்த்தா அப்படி தரலையே, வந்து வேலை செய்யடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் ஜிம்மில் வந்து வேலை வாங்கிட்டு இருக்கா. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே சலிச்சிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அங்கே இருக்க அந்த புல் வேண்டாத புல்லெல்லாம் பிடிக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து ஜேகே தான், என்னடா பண்ணிடுற அப்படின்னு சொல்ல. நீ தானே புல்லை பிடுங்க சொன்னேன், அதான் புல்லை பிடுங்கிட்டு இருக்கேன். வேண்டாத புல்லை தான் பிடுங்க சொன்னேன், வேண்டும் இல்லைக்கிற புல்லெல்லாம் பிடுங்கிட்டு இருக்க, என்னடா பைத்தியமாக பிடிச்சிச்சு உனக்கு அப்படின்னு சொல்ல. என்னை வேலை செஞ்சு சொன்னால் இப்படி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நக்கலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ அங்கே டே வந்துட்டு, ஜமனா
வேலைய ஒழுங்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேவும் அப்படியே களத்தில் வந்து இறங்கி அந்த புல்லெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா வந்து எடுத்துட்டு இருக்க இப்போ வந்து ஜேகே தான் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சைட் அடிச்சிட்டு இருக்காரு டேவை பார்த்துட்டு ஐயோ என்னவா அழகா இருக்கான் அப்படின்னு வந்து ஜேகே தான் அப்படியே சைட் அடிச்சிட்டு இருக்க இப்போ ஜிம்மன் அதை பார்த்துட்டு டே உன்னை ஜேகே சைட் அடிக்கிறான்டா அப்படின்னு வந்து கத்தி சொல்ல டே டேதான் அப்படியே ஜேகே பார்க்க ஜேகே அப்படியே தரையை கீழே குனிஞ்சிட்டாரு குனிஞ்சிட்டு பைத்தியம் போட்டு கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கேன் இப்போ டே தான் ஜேகே இதுக்கப்புறம் என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் அங்கே தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் தண்ணி மட்டும் பாய்ச்சி விடணும் அப்படின்னு சொல்லவும் சரி நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ டே தான் அப்படியே அந்த கையெல்லாம் அலசிட்டு காலெல்லாம் அலசிட்டு போகிறாரு ஸோ இதெல்லாம் ஜேகே ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ அங்கே டே தான் அங்கே தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா ஜேகே தான் அப்படியே நிற்கிறாரு டே ஒரு செகண்ட் பயந்துட்டு என்ன ஜேகே அப்படின்னு சொல்ல இல்லை என் ஃப்ரெண்டு இங்கே வரேன்னு சொன்னான் அதனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் யார் அப்படின்னு சொல்லும்போது என் ஃப்ரெண்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவும் ஜேகேவும் அங்கே நிற்கிறாங்க டே வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்க ஜேகே வந்து அப்படியே நிற்கிறாரு அங்கே யார் வரானா சுகா தான் சுகா வந்துட்டு ஏய் மச்சான் ஜேகே அப்படின்னு சொல்ல டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹக் பண்ணிட்டு இருக்க இப்போ வந்து டே தான் இதை பார்த்துட்டு யார் இது அப்படின்னு சொல்ல இது என் ஃப்ரெண்டு இவன் பேர் சுகா அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு இருக்க அப்படியே வந்து டே தான் சரி ஜேகே நான் இந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்புறம் வேறு என்ன அப்படின்னு சொல்லவும் வரப்பில் அங்கே சேறு லைட்டாக இருக்குது ஸோ அது தூர் வாரணும் அப்படின்னு சொல்லவும் ஓ தூர் வாரணுமா சரி நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ண வரியா ஜேகே அப்படின்னு சொல்லவும் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே வந்து கிளம்புறாரு இப்போ சுகா தான் டேய் என்னடா நீ அம்போன்னு விட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லுவேன் வாட மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படி சுகாவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போக அப்படி 3 பேருமே போகிறாங்க அப்படியே அந்த அடப்பு எல்லாத்தையுமே வந்து தூர் வாரிக்கிட்டு இருக்காங்க தூர் வாரிட்டு இருக்கும்போது ஜேகேவோட கையில் டக்குன்னு வந்து ஒரு அந்த பொருள் வந்து படுது அந்த ஈட்டி மாதிரி இருக்கும் அந்த பொருள் வந்து அப்படியே ஜேகேவோட கையை வந்து கிழிக்க இப்போ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவரோட ஷர்ட்டை வந்து அப்படியே கொஞ்சமாக கிழிச்சு அப்படியே வந்து ஜேகேக்கு வந்து அப்படியே கட்டு போட்டு விட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்க இப்போ வந்து ஜேகே தான் அந்த கட்டை பார்த்துட்டே இருக்காரு டேயோட ஷர்ட்டை இப்படி பார்த்துட்டே இருக்க இப்போ டே தான் ஜேகே கொஞ்சம் வேலை பார்த்தோன்னா நம்ம சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்ல சரி டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து 3 பேருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க சுகா இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக ஸ்மைல் பண்ணிட்டு பரவாயில்லையே ஜேகே ஒரு பையன் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சிரிச்சிட்ருக்க இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் டைம் வந்து ஸ்கிப் ஆகுதா ஸோ ஈவினிங் டைம் தான் அப்படியே வந்து ஜேகேவோட வீட்டை தான் காட்டுறோம் ஜேகே அப்படியே உள்ளங்கையில் தாங்குற மாதிரி என்னாச்சு ஜேகேன்னு உள்ள அப்படியே ஊர் பட்டாளமே வந்து நிற்க ஜேகே தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து சமாளிச்சிட்ருக்க இப்போ அங்கே வந்து ஜேகே கூட சுற்றிட்டு இருக்க அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜேகே மாமா என்னாச்சு மாமா அப்படின்னு வந்து அப்படியே கொஞ்சம் கலாய் விட்டுருக்க இப்போ வந்துட்டே தான் கொஞ்சம் நகரிங்களா நானே வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் மருந்து வச்சு விட்றேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த நாட்டு மெடிசன் சொல்லுவோம்ல அந்த மெடிசனை வந்து அரைச்சி வந்து வைக்கிறாரு ஸோ அதை வைக்க ஜேகே வந்து அப்படியே டேவை வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க இப்போ டே வந்து என்ன ஜேகே வேணும் அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து திக்கி திணறாரு இதை பார்த்துட்டு ஜிம்மன் தான் இவன் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜிம்மன் வந்து நினச்சிட்டு இருக்க சிவா அங்கே வந்து சிரிச்சிட்டு இருக்காரு இப்போ தான் அப்படியே ஒரு குத்து விடுறாரு அமைதாடுறான் அப்படின்னு வந்து குத்தி விடுறாரு இதை பார்த்துட்டு அமைதியா ஏறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அப்படியே சிவா வந்து ஒரு மாதிரி கிள்றாரு சிவா இதே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி சிரிக்காத அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்கு ஸோ கொஞ்சம் ஃபன்னாக தாண்டா போயிட்டுருக்கு இப்போ வந்து ஜேகே தான் அப்படியே வந்து தூண்டிலில் வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிச்சிட்ருக்க இப்போ வந்து அங்கே மீன் வந்து ஒரு 2-3 கிடைக்கிது அதுக்கு மேலே கிடைக்க மாட்டேங்குது ஸோ அப்போ ஜேகேவும் அப்படியே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா அப்போ அங்கே கரெக்டாக டே வந்துட்டு நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்க பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப போராக இருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ ஜேகேக்கு ஒரு 4-5 மீன் கிடைக்குது டேக்கு ஒரு 3 மீன் கிடைக்குது ஸோ இந்த மீன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகிற வழியில் அங்கே ஒருத்தர் வந்து வயசானவர் வந்து பொருளை தள்ள முடியாமல் தள்ளிக்கிட்டு இருக்கு
இப்போ ஜேகே வந்து அதை பார்த்துட்டு அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணுறாரு. இது ஹெல்ப் பண்ணுறத டே வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்கும் இவன் போய் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அகெயின் வந்து அங்கே ஒரு வயசான பாட்டி அப்படியே வந்து கூடையில் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போகிற பார்க்க. ஆனால் அந்த கூடை ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஜேகே தான் அப்படியே அந்த பாட்டிக்கு வந்து உதவி செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன் நல்லவன் தானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேக்கு ஒரு மாதிரி ஜேகே மேலே இப்போ ஒரு மாதிரி புதுசாக ஒரு ஃபீலிங் வர இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ ஈவினிங் டைம் தான். இப்போ ஜேகேவோட வீட்டில் ஜேகே அப்படியே வந்து கவனிச்சிட்ருக்காங்க. அவர் வந்து சாப்பிட்டுட்ருக்காரு இப்போ. ஸோ இப்போ வந்து அப்படியே வந்து டே வந்து உள்ளே வர டே வந்து உள்ளே வந்தோடனே ஜேகேவோட அம்மா தான் அப்படியே டேவை வந்து ஜேகே எப்படி தாங்குவாங்களோ அதே மாதிரி டேக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்து செஞ்சு அப்படியே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு டேக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. தான் சொந்த வீட்டில் கூட இப்படி கவனிச்சுப்பாங்களான்னு தெரில. ஆனால் ஜேகே வீட்டில் இப்படி கவனிச்சிட்ருக்க இப்போ வந்து ஜேகே தான் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படியே சாப்பிட்டுட்ருக்க. இப்போ டக்குன்னு ஜிம்னு வந்துட்டு டேய் அங்கே அங்கே ஒரு சண்டைடா அப்படின்னு சொல்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே பாதியோடு எந்திரிக்க பார்க்க ஜேகேட அம்மா தான் வந்துட்டு எவ்வளோ தட்டி சொல்லியிருக்கேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு போடா மா அங்கே சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. ஸோ சண்டை அங்கே போயிட்டுருக்கு. எதிர்த்த டீமுக்கும் பெரிய சண்டை போயிட்டுருக்கு. இப்போ ஜேகே தான் நடுவில் பூந்துட்டு ஏய் 2 பேரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கோம். உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிதான் சொல்லிட்டு 2 பேருமே அப்படி ஆர்கியூம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து கப்புள்ஸ் தாண்டா நிற்கிறாங்க. ஸோ கப்புள்ஸ் தான் ஃபைட் போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து இப்படி கப்புள்ஸ் ஃபைட் போட்டுட்ருக்க இப்போ ஜேகே தான் ஒரு கட்டத்தில் அந்த கப்புள்ஸோட பார்ட்னர் வந்து அப்படியே சப்புன்னு அரைஞ்சிட்டு அறிவில்ல பொண்டாட்டி எப்படி தான் இருக்கணுமோ உனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலையோ பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப காண்டாயிட்டாரு. இதெல்லாம் பார்த்துட்டு டே தான் ஒரு செகண்ட் அப்படியே நிற்கிறாரு. இவன் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் தரானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கும் போது இப்போ டக்குன்னு இப்போ ஜேகே தான் அப்படியே டேவோட கைப்பிடிச்சிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்புறாங்க. 2 பேருமே கிளம்பி அப்படியே வந்து ஒரு கோயிலுக்கு வந்து வராங்க. ஸோ கோயிலில் அப்படியே வாசப்படியில் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் அப்படியே முழிச்சிட்ருக்க. ஜேகே அவ்வளோ கோவத்தோடு உட்காந்துருக்காரு. இன்னும் தைரியம் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவத்தோடு உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ வந்து அப்படியே வந்து உட்காந்துருக்கா. இப்போ டே தான் சரி ஜேகே ஒன்றும் இல்லை அவங்கள தான் நீ அடிச்சிட்டியே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லுவோம். இது நான் அடிச்சிட்டேன் மறுபடியும் இதே தப்பு பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கத்திட்டு இருக்க. இப்போ டே தான் சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் அப்படி ஜேகே வந்து கன்சோல் படுத்த ஜேகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகுறாரு. இப்போ ஜேகே தான் டே வந்துட்டு வந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்ல என்னது அப்படின்னு வந்து கேட்க. இப்போ ஜேகே தான் இது எப்படி சொல்லுதுன்னு தர்ற நம்ம பழகியே கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனால் உங்ககிட்டேருந்து எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீல் வருது அப்படின்னு சொல்ல எனக்கும் அதே ஃபீல் தான் ஜேகே வருது அப்படின்னு வந்து சொல்லிட்டு 2 பேருமே ஓப்பனாக வந்து சொல்லிகிட்டு இருக்க. இப்போ வந்து ஜேகே தான் என்ன மாதிரி ஃபீல் அப்படின்னு சொல்ல ஜேகே நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அப்படியே வந்து ஷையில் வந்து கீழே குனிஞ்சுத. இது ஜேகே வந்து பார்த்துட்டு என்னாச்சு டே அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டே தான் அப்படியே வந்து ஷையில் குனிஞ்சிட்டு இருக்க. இப்போ வந்து அப்படியே வந்து பார்த்துட்ருக்க. இப்போ ஜேகே தான் அது வந்து டே நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல. இப்போ டே தான் நானும் ஜேகே உன்னை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாதிரி க்யூட்டாக அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிங்க. 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஸோ இது அப்படியே வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து சொல்ல. ஸோ வீட்லேயும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேர்த்துக்குமே மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிற அந்த டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நலங்கெல்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து கரெக்டாக குக்கியோட அப்பா தான் குக்கிக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வர வைக்க பார்க்க. இப்போ ஜேகே தான் வேணாம் அப்படின்னு சொல்ல என்னப்பா உனக்கு கல்யாணம்ப்பா அப்புறம் குக்கி அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல அவன் படிக்கட்டும் அப்படின்னு சொல்ல அவன் இன்னத்துக்கு காலேஜே முடிச்சிருப்பான்ப்பா அப்படின்னு சொல்ல அது வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்ல
இல்லைப்பா உன் கல்யாணத்துக்கு அவன் வரணும் அப்படின்னு சொல்ல. இல்லை வேணாம், அப்புறம் அவன் ரொம்ப வருத்தப்படுவான், வேணாம்ப்பா அப்படின்னு சொல்ல. அவன் ஏன்டா வருத்தப்பட போகிறான்? உன்னோட கல்யாணத்தை அவன் பார்க்கலன்னா ரொம்ப வருத்தப்படுவான். ப்ளீஸ் சொன்னது கேளு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குக்கியோட அப்பா தான் குக்கிக்கு ஃபோன் பண்ணி ஜேகேக்கு இந்த மாதிரி மேரேஜு 2 டேஸாக வா அப்படின்னு சொல்லவும் அந்த சைட்லேருந்து குக்கி வந்து வரேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஜஸ்ட் ஒன் வேர்ட் அப்படியே கட் ஆகுது. ஸோ கட் பண்ணி அப்படியே குக்கியை தான் காட்டுறோம். குக்கி தான் அப்படியே டிப்டாப்பாக ரெடி ஆகிக்கிட்டு அவரோட ஷோகேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வராரு. ஸோ அப்படியே வந்து இருக்கும்போது வில்லேஜுக்கும் வந்துட்டாரு. ஸோ வில்லேஜுக்கு வந்துட்டு அப்படியே வந்து குக்கியோட வீட்டில் தான் பார்க்குறாங்க. ஸோ குக்கி தான் அப்படியே வந்து சோஃபாவில் வந்து உட்காந்துருக்க. இப்போ குக்கியோட அப்பாவும் அம்மாவும் குக்கியை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஏன்னா குக்கி அப்படியே ஒரு மாதிரி டோட்டலாக மாறி இருக்கான். ஒரு மாதிரி ரூடா ரஃப்பா அப்படி மாறி இருக்கான். இப்போ குக்கியோட அப்பா தான் குக்கி என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்ல. எனக்கு ஒன்றும் ஆகலை. ஆமாம் ஜிகேங்க அப்படின்னு சொல்ல. அவன் அங்கே பக்கத்தில் அவனுக்கு தான் கல்யாணம் இன்னும் 2 டேஸில் அப்படின்னு சொல்ல. ஓ அப்படி அப்போ நலங்கெல்லாம் வச்சு முடிச்சிட்டிங்க அப்படி தானே அப்படின்னு கேட்க. அது ஆமாப்பா அப்படின்னு சொல்ல. ஏன் இந்த கல்யாணத்துக்கும் கூப்பிடாமல் இருக்க வேண்டியதானா? எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏன் கூப்பிட்டீங்க? நான் அங்கே நிம்மதியாக இருந்திருப்பேனே. எனக்கு அந்த சிட்டி லைஃப் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ கரெக்டாக அங்கே வந்து ஜேகே வந்துட்டு குக்கி ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்ல. இப்போ குக்கி தான் இதுக்கு வரணும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குக்கி தான் அப்படியே ஜேகே பார்த்து கேட்டுட்ருக்கேன். இப்போ ஜேகே தான் ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு என்னாச்சு குக்கி உனக்கு அப்படின்னு கேட்க. எனக்கு எதுவும் ஆகலை ஜேகே, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குக்கி தான் ஒரு மாதிரி கேட்டுட்ருக்கேன். இப்போ வந்து என்ன சிட்டியில் படித்த திமுறா உனக்கு அப்படின்னு வந்து ஜேகே ஒரு மாதிரி கேட்க. ஆமாம் திமுரு தான். இப்போ அதுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ குக்கி தான் அப்படியே ஜேகே எதிர்த்து கேள்வி கேட்டுட்ருக்க. இப்போ அங்கே வந்து வந்து வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு ஜேகே இங்கே அப்படின்னு சொல்ல. இவன் பேர் குக்கி, இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல. ஃப்ரெண்டா? அவன் ஏன் இப்படி உனக்கு பேசுகிறான் அப்படின்னு சொல்ல. அவன் ஏதோ கோவத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்ல. யார் கோவத்தில் இருக்கா? யார் நீ யார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு டேவை பற்றி கேட்க. டே தான் என் பேர் டே அப்படின்னு சொல்ல. டேவா? இந்த பேரை நான் எங்கே கேள்விப்பட்டிருக்கேனே. ஓ அவரோட பையனா அப்படின்னு சொல்ல. ஆமாம் கிம்மோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் சொல்கிறாரு. இப்போ குக்கி தான் ஓஹோ நினச்சேன் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குக்கி தான் அப்படியே வந்து அப்படியே கிளாப் தட்டிக்கிட்டே அப்படியே வந்து 2 பேரையும் சுற்றி வந்துட்டு ஜெய பரவாயில்ல நலங்குக்கும் கூப்பிடல கல்யாணத்துக்கும் கூப்பிட வேண்டாம்னு சொன்னியாமே அப்படியா அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான் ஆமாம் குக்கி அப்படின்னு சொல்லு. இப்போ வந்து நான் வந்து 3வது மனுஷனாக ஆகிட்டேன் கரெக்டா அப்படின்னு சொல்ல. அப்படிலாம் இல்லை குக்கி, ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்ல. தப்பாலாம் புரிஞ்சுக்கல, நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹார்ஷாக கேட்டுட்ருக்க. இப்போ ஜேகே தான் அப்படியே வந்து குக்கிக்கு கொஞ்சம் புரிய வைக்கிறாரு. ஆனால் குக்கி புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. அப்புறம் வந்து அந்த 2 டேஸும் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜேகேக்கு டேக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ குக்கி தான் இன்னும் காண்டில் உட்காந்துருக்காரு. ஏன்னா அவருக்கு நலங்குக்கும் சொல்லலை, கல்யாணத்துக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. குக்கியை வந்து ஜேகேவை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. குக்கிக்கு வந்து இதுதான் கோவம், ஏன் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து இது பண்ணிகிட்டு இருக்காரு. ஜேகே வந்து ஒரு கால் கூட பண்ணியிருக்க மாட்டார் குக்கிக்கு. அதுலேயும் ஒரு மாதிரி கட்டுப்பாக உட்காந்துருக்க. இப்போ வந்து ஜேகே தான் குக்கி பக்கத்தில் வந்து உட்கார. இப்போ வந்து குக்கி தான் அப்படியே வந்து மூஞ்சி திருப்பிட்டு அப்படியே வந்து போகிறாரு. இப்போ ஜேகே தான் அப்படியே குக்கி கையை பிடிச்சிட்டு என்ன குக்கி உனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல. எனக்கு எதுவும் வேணாம் ஜேகேயா, எனக்கு என்ன வேணும், எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ ஜேகே மேலே தான் குக்கி அவ்வளோ கோவத்தோடு இருக்க. இப்போ ஜேகே தான் சரி உன் கோவம் எனக்கு புரியுது, சரி சாரிடா அப்படின்னு சொல்ல. உன் சாரியை எடுத்து தயவு செஞ்சு எங்கேயாச்சும் போய் வச்சுக்கோ, என்கிட்டலாம் அந்த சாரியை கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குக்கி தான் ஒரு மாதிரி ஹார்ஷாக சொல்லிட்டு போக பார்க்க. இப்போ ஜேகே தான் கையை பிடிச்சிட்டு
சேர்றா நான் பண்ணது தப்பு தான், ஒத்துக்கிறேன் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெயகதான் இன்னும் கோவப்படல. இப்போ குக்கி அதுக்கு மேலே கோவப்பட்டுருக்காங்க. 2 பேத்துக்குமே ஃபைட் போயிட்டுருக்கு. இப்போ நடுவில் டைம் வந்துட்டு சரி சரி 2 பேரும் ஃபைட் போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்த இப்போ வந்து குக்கி தான் அவன் முகத்துலேயே முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஜிக்கி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குக்கி தான் அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்க. இப்போ அந்த கிராமத்தோட எல்லை வரையும் போயாச்சு. இப்போ அங்கே பின்தொடர்ந்து ஜேகே தான் நில்லு குக்கி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்லிட்டு இருக்க. இப்போ குக்கி தான் அப்படியே ரொம்ப கோவத்தோடு போயிட்டுருக்காரு ஜேகே. மறுபடியும் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவத்தோடு போயிட்டுருக்க. இப்போ டக்குன்னு குக்கி வந்து ஒரு பர்சன் மேலே இடிக்க. இப்போ அந்த பர்சன் தான் கொஞ்சம் பார்த்து போகலாம்ல அப்படின்னு சொல்ல. இப்போ குக்கி தான் அதை பார்த்துட்டு நீங்கள் பார்த்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கி வந்து இப்படி சொல்ல அந்த பர்சன் தான் குக்கி நான் தான் ஞாபகம் இல்லையா? நம்ம காலேஜில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தானே படித்தோம், ஞாபகம் இல்லையா? உன் மேலே நான் லவ் ஃபீல் வச்சுருக்கேன், உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணேன், ஞாபகம் இல்லையா குக்கி அப்படின்னு வந்து கேட்க. இப்போ குக்கி தான் ஞாபகம் இல்லை, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குக்கி தான் போக பார்க்க. இப்போ தான் அப்படியே குக்கியோட கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் குக்கி இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது நீ யாருன்னு எனக்கு தெரியாது, கெஞ்சி வர வைக்கிறதெல்லாம் லவ் கிடையாது அப்படின்னு வந்து சொல்ல. இப்போ தான் எனக்கு புரியுது குக்கி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ தான் அப்படியே ஒரு 2 ஸ்டெப் தள்ளி நிற்க. இப்போ ஜெய தான் அப்படியே வந்து குக்கி பக்கத்தில் வர பார்க்க. குக்கி தான் 2 பேரும் எங்கேயாச்சும் போகிறீங்களோ ஒரு 2 பேர்த்தையும் பார்க்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு அப்படியே வந்து போகிறாரு. ஸோ இது 2 பேருமே பார்த்துட்டு என்ன பண்ணுறது வேணா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்க. இப்போ ஜெய தான் வியை பார்த்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு வந்து கேட்க. என் பேர் அவன் கூட காலேஜ் ஒன்றா தான் சேர்ந்து படித்தேன். அவன் மேலே எனக்கு வந்து லவ் ஃபீல் ஆச்சு, ஆனால் அதை அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். அவன் அப்போலேருந்து என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கான், எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ ஜேகே தான் சரி விட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்கா. இப்போ அங்கே வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க. இவன் பேர் இவன் வந்து குக்கியை லவ் பண்ணுறானா, பட் குக்கி வந்து இவனை வேணாம்னு சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே பேசிகிட்டு இருக்க. இப்போ தான் ஜிகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தான் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல. எங்கே போகிறீங்க? நான் சிட்டிக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அப்படியே வந்து சிட்டிக்கு கிளம்ப. இப்போ குக்கி தான் அவ்வளோ காண்டாக சுற்றிட்டு இருக்காரு, யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேங்கிறாரு. யாராச்சும் இவர்கிட்ட வந்து பேசணும்னு நினச்சாவே அப்படியே ஏசி விட்றாரு, ரொம்ப கோவத்தில் திட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஒன் டே தான் ஜேகே வந்து குக்கியை உட்கார வச்சு அவ்வளோ கிளாஸ் எடுக்கிறாரு. ஆனால் நோ யூஸ். குக்கி வந்து இன்னும் காண்டில் இருக்க. இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ டேஸ் அப்படியே மந்த் ஆகுது. அப்புறம் குக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகி ஜேகே கூட கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க. ஆனால் கிட்ட சுத்தமாக கம்யூனிகேஷனே இல்லை. ஃபோன்லாம் இருக்குது, ஃபோன் நம்பர்லாம் இருக்குது, பட் குக்கி வந்து கிட்ட பேசவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லலை. ஸோ ஜேகேவும் ஒர்க் கொடுத்தல, ஓகே தட் இஸ் யுவர் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் டேஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ 3 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கடா. ஸோ ஓகே சில்ல குட்டீஸ், நான் இந்த எஃப்எஃப்பை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த எஃப்எஃப் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல, நல்லா இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சில்ல குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரையும் அண்டில் தென் ஸ்டே டியூன். பை பாய். தகதோம் தக தரி கிட்ட தோம் தக தரி கிட்ட கிட்ட தகதோம்